திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இளம்பெண்ணிடம் நகையை பறித்து பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட வாசுதேவன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் 7 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் நகையை பறித்து பாலியல் தொல்லை கொடுத்த வாசுதேவன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அப்பெண்ணின் புகாரின் அடிப்படையில் 7 பேரிடம் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், என்ன நடந்தது? திலகவதி, கடந்த 31ஆம் தேதி மாலை திருவண்ணாமலையை சேர்ந்த 23 வயதுடைய இளம்பெண் ஒருவர் கிரிவலம் சென்று கொண்டிருக்கும் போது அடி அண்ணாமலை அருகே வரும்போது அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் அந்த இளம்பெண்ணை தாக்கி அவரிடம் இருந்த நகையை பறித்து கொண்டு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண் காதில் அணிந்திருந்த 2 கிராம் தங்க நகையை பறித்து கொண்டு அவருடன் இருந்த நபரை அவருடன் தப்பி சென்றுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட அடையூர் பகுதியை சேர்ந்த வாசு என்கிற வாசுதேவனை கைது செய்யப்பட்டு திருவண்ணாமலை மேற்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே இந்த பெண் அளித்திருந்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே இவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த இளம்பெண்ணிடம் நகையை பறித்து பாலியல் தொந்தரவு செய்ததாக எழுப்பட்ட புகாரின் அடிப்படையில் இது தொடர்புடைய 7 பேரிடம் காவல்துறையினர் அவர்களை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கும் போது திருவண்ணாமலையை சேர்ந்த பெண் வெளியூரில் தங்கி வேலை செய்து வருகிறார். கிரிவலம் சென்ற போது இவருக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு ஒருவர் கைது செய்தோம். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது 7 பேரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறோம். இது குறித்து முழுமையான தகவல் 7 பேரிடம் விசாரணை முடிவடைந்த பிறகு தெரிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு இதே போன்று இரவில் கிரிவலம் சென்று கொண்டிருந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 2 பெண்களை காவலர்களே பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக அந்த 2 காவலர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அரங்கேறியது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றும் கடந்த 31ஆம் தேதி கிரிவலம் சென்று கொண்டிருந்த இளம் பெண்ணுக்கு நேர்ந்த இந்த சம்பவம் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்களும் ஆர்வலர்களும் வைக்கக்கூடிய கோரிக்கை, இதுக்கு அரசு முக்கிய கவனம் செலுத்தி கிரிவல பாதையில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடியவர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.